a small town, children prepared for a Christmas talent show. Some children sing songs, some play music. They all performed amazingly. Jaden stood quietly. I don't have any talent, he sadly said. Joy to the world, the Lord is come. Let earth receive a King. Let every heart prepare Him room, and heaven angels sing, and heaven angels sing, and heaven angels sing. I don't know anything, I'm so sad. On Christmas night, the church glowed with candlelight. Suddenly, Siobhan dropped her candle when Stetzer accidentally bumped into her. She began to cry. Jaden ran to help her. Oops, I'm so sorry. He fixed the candle and comforted her kindly. Then an angel appeared and said, Jaden, your gift is a kindness. Kindness is your gift. Jaden. Jaden gave the candle to Siobhan. Jaden lit the last candle on the stage. The stage filled with warm light. Jaden gave the candle to Siobhan. Jaden lit the last candle on the stage. The stage was filled with warm lights. That night, everyone learned that
gift of love. The end. ஓகே, இன்னொரு பெரிய கைதட்டு கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. ஏறத்தாழ 2 வாரத்துல இந்த டிராமா பயிற்சி வந்து செஞ்சாங்க. ஓகே, எனக்கு கூட பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. அந்த சின்ன ரூம்லே அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி முதல் முறையா இன்னைக்கு காலையில தான் மேடைக்கு ஏறுறாங்க. ஸோ உண்மையிலே இந்த பிள்ளைகளுக்கு என்ன பாடுறாங்கன்னு விளங்குச்சா? என்ன சொல்ல மாட்டீங்க? விளங்குனதை மட்டும் சொல்லுங்க. புதுசு. ஓகே, கடவுள் நமக்கு எல்லாமே புதுசா செய்யறாரு. அதனால நீங்க வந்து புதுசு இயேசு பழசுன்னு அப்படி போட்டுறாங்க. ஓகே, இந்த மாதிரி மாறிடக்கூடாது. ஓகே, சரி. இந்த நேரத்துல ஒரு சிறப்பு பாடலை நம்ம வந்து கேட்க இருக்கிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடகர். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, பல நேரத்தில் அவர் வந்து பேசுறது நம்ம கேட்க மாட்டோம்னு இல்லை, கேட்டிருக்க மாட்டோம். ஓகே, ஆனா இன்னைக்கு வந்து நம்ம மத்தியில ஒரு சிறப்பு பாடலா அவர் வந்து பாட இருக்கிறாரு. ஓகே, ரொம்ப தொலைவுலேருந்து வந்திருக்கிறாரு. அவர் இங்க உள்ளவர் இல்லை. ஸோ ரொம்ப எதிர்பார்ப்போட நம்ம வந்து அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டி கொடுத்து, நான் பேர் சொல்ல மாட்டேன், கைத்தட்டி கொடுத்து முடிஞ்ச கையில் தான் அவர் வந்து நின்று போடுவார். கற்று அவரோடு இடைப்பட்டனால அவர் சிறப்பு பாடல கிறிஸ்துமஸ் நாளில் அவர் பாடுகிறது வாஞ்சியா இருக்கிறார். ஓகே, மறுபடியும் இன்னொரு தடவை கை தட்டி கொடுங்க. பாருங்க. ஓகே, வாங்க அங்கிள், வாங்க. உங்களா வாங்க. கர்த்தருடைய நாமத்தில் அனைவருக்கும் இதய கிடைந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.
ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 1987 ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். அந்நாள் வரைக்கும் இது வரைக்கும் நான் ஆண்டவருக்குன்னு ஒரு பாட்டு கூட சபையில் நான் பாடலை. இது நான் வீட்டில் படிச்சுக்கிட்டே இருப்பேன். திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஏன் நம்ம ஆண்டவரோட பிள்ளையா இருந்துட்டு ஆண்டவருக்கு ஒரு பாட்டு படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்தோத்திரம். பாடலை பாடுகிறேன். நண்பனே நண்பனே நிம்மதி உனக்கில்லையா, இயேசு தருகிறார் ஓடிவா. நண்பனே நண்பனே நிம்மதி உனக்கில்லையா, இயேசு தருகிறார் ஓடிவா. நண்பனே நண்பனே நிம்மதி உனக்கில்லையா, இயேசு தருகிறார் ஓடிவா. கையளவான இதயத்திலே கடலளவான சிந்தனையே, கையளவான இதயத்திலே கடலளவான சிந்தனையே. விடையறியாத குழப்பங்களா, விடுதலை காண சம்மதமா. விடையறியாத குழப்பங்களா, விடுதலை காண சம்மதமா. பொய்யுரையாத மனிதருண்டோ, பொய்யும் கூட பாவமன்றோ. பொய்யுரையாத மனிதருண்டோ, பொய்யும் கூட பாவமன்றோ. மெய் சமாதானம் தருவேன் என்று தேவகுமாரன் அழைக்கின்றாரே. மெய் சமாதானம் தருவேன் என்று தேவகுமாரன் அழைக்கின்றாரே. பாவம் நிறைந்த உள்ளங்களே பாரம் சுமந்து தவிப்பதியேன். பாவம் நிறைந்த உள்ளங்களே பாரம் சுமந்து தவிப்பதியேன். வருந்தி சுமையை சுமப்பவரே வாரீர் இயேசு அழைக்கிறாரே. வருந்தி சுமையை சுமப்பவரே வாரீர் இயேசு அழைக்கிறாரே. உனக்காய் பூமிக்கு வந்தவராய், உனக்காய் ஜீவன் தந்தவராய். உனக்காய் பூமிக்கு வந்தவராய், உனக்காய் ஜீவன் தந்தவராய். உயிரோடெழுந்து ஜீவிக்கிறார், உணர்ந்தால் உன்னையும் ஏற்றுக்கொள்வார். உன்னையும் கூட நேசிக்கிறார். உயிரோடெழுந்து ஜீவிக்கிறார், உணர்ந்தால் உன்னையும் ஏற்றுக்கொள்வார். உன்னையும் கூட நேசிக்கிறார். நண்பனே நண்பனே நிம்மதி உனக்கில்லையா, இயேசு தருகிறார் ஓடிவா. நண்பனே நண்பனே நிம்மதி உனக்கில்லையா, இயேசு தருகிறார் ஓடிவா. நண்பனே நண்பனே நிம்மதி உனக்கில்லையா, இயேசு தருகிறார் ஓடிவா. ஆமென். ஓகே, ஒரு பெரிய ஒரு சுவிசேஷமே சொல்லிட்டாரு. ஓகே, கைப்பிரதி வேலை செய்யலைன்னா இந்த மாதிரி பாடல நண்பர்கிட்ட பாடுங்க. ஓகே, வேற பாட்டு பாடிடாதீங்க நண்பர்கிட்ட. அங்கே நீங்க ரெடி ஆகுங்க. ஆண்கள் பேக்கப் சிங்கரை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வருகின்ற காலத்தில் நீங்கள் இங்கே வந்து உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன். பாடுறதுக்கு பாடுறதுக்கு தான், ஆடுறதுக்கு. சரி, ஓகே. சரி, அடுத்தது வாலிப பிள்ளைகளுடைய டிராமா வந்து நம்ம பார்க்க ஓகே இருக்கிறோம். ஓகே, நீங்க பார்த்து
பார்க்கறத பார்த்தா நான் மேஜிக் செய்யற மாதிரி இருக்குது. இன்று பிபிபிஎஃப் சபையில் சேர்ந்த சகோதரர் ஞானப்பிரகாசமும் தங்கை பிலோமினா வீட்டில் கிறிஸ்துமஸ் விருந்து நடைபெறுகிறது. இன்னைக்கு அவருடைய வீட்டில் நிறைய பேருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அவங்க எல்லாத்தையும் பார்க்கும் முன்னாடி நம் வீட்டு தலைவனை அழைப்போமா? இப்போது வருகிறார் சகோதரர் ஞானப்பிரகாசம், தங்கை பிலோமினா. சுத்தமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. சுத்தமா ஆமாண்ணே, நான் விடிய காலையிலே எந்திரிச்சு வீடு எல்லாத்தையும் கூட்டி மோப் பண்ணி கர்டன் எல்லாம் டஸ்ட் பண்ணி யாரு நீனு காலையில எந்திரிச்ச அப்படி பறிச்சிட்டு இருந்தேன் வீடு. இருக்கு. அப்புறம் அந்த வருஷம் டெக்கரேஷன் என்னமா ஒரு மாதிரி கலர் கலரா ஜிகி ஜிகின்னு இருக்கு. ஆமாண்ணே, நமக்கு ஒரு ட்ரெண்டிங்கா மாடர்னா மரூன் கலர் கோல்ட் கலர் அப்படி ஸ்பார்க்கிள் ஸ்பார்க்கிள். நல்லா இருக்கு. சரி, அப்புறம் அந்த வருஷம் ஓப்பன் ஹவுஸ்க்கு என்ன சமையல், என்ன ஸ்பெஷல் இந்த வருஷம்? அண்ணே, நம்ம வேற மாதிரினே. வேற மாதிரியா? இட்லி, தோசை, கோழி கறி, ஊறுகாய், சாம்பார். வேற மாதிரி சொல்லிட்டு இட்லி தோசை நான் மறக்காம அந்த கறி பாப்பி ஆர்டர் பண்ணேன். சரிம்மா, நம்ம வீடெல்லாம் சுத்தமாக்கியாச்சு, அப்புறம் டெக்கரேஷன்லாம் பயங்கரமா பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ வெயிட் பண்ணுறவங்க யாரும் முதல்ல வரேன்னு பார்ப்போம் வீட்டுக்கு. இந்த கிறிஸ்துமஸின் முக்கிய காரணம் நமது பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்ட நமது அன்பான இயேசுவை அழைப்போமா? வாருங்கள், ஒரு கம்பீர கைத்தட்டுடன் வரவேற்போம். நல்லா இருக்கீங்களா? அப்புறம் பிதாவும் பரிசுத்தாவும் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்களா? சொல்லுங்க. யாருமே கிறிஸ்துமஸ் கூப்பிட மாட்டாங்க. ஏன் உங்க சர்ச் பாஸ்டர் கூட கூப்பிடலையாரு? பத்தியா ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? உன்னை ரச்சித்து உன மேல அந்த சிலுவையில மரிச்சம் பத்தியா? தப்பு இல்லையா? வாயா வாயா. ஓகே, வாங்க. உங்களை யார் ஸ்பெஷலா இன்விடேஷன் பண்ணா பாத்தீங்களா? நாக்கலி. ரொம்ப ஸ்பெஷலா நாக்கலி. ஓகே, சாவுங்க நாக்கலி. ஸ்பெஷலா இந்த நாக்கலிலாம் பாருங்க. ஆமா. கலர் இல்ல, இது கலர் நாக்கலி. ரொம்ப நன்றி. வாங்க உட்காருங்க. சரி, என்ன யார் அடுத்து வரேன்னு பார்ப்போம். அப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இயேசு வந்தாரு. அடுத்த விருந்தாளி சகோதரர் ஞானப்பிரகாசத்தோட மாமா அங்குசாமியை அழைப்போம். எப்படி இருக்காங்க? இல்ல அத்தையும் அது இவ்வளவு வேலை கிடையாது. ஆனா நீ இதெல்லாம் செய்யல தானே? இந்த டெக்கரேஷன் வேலை எப்படி சொல்றீங்க? கஷ்டப்பட்டு நாங்க தான் செஞ்சோம். மூஞ்சி பார்த்தா தெரியல. சரியா? இவ்வளவு வேலை கிடைக்குது. நாளைக்கு மட்டும் கண்ணா இருக்கு. என்ன இருக்கு, நம்ம என்ன பண்றது? அப்புறமா அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மாவா? அம்மா என்ன சமையல் வேலை கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா பின்னாடி டெல்லியில இருக்காரு. திருத்தவே மாட்டாரு. ஆமா, நீங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆளு. ஆனா எங்க மாமா வந்திருக்காரு.
அவர் என்னன்னா ஒரு குண்டு வச்சிருக்காரு. அதனால நீங்க என்ன பண்றீங்க, இப்படி வந்து உட்காந்துட்டீங்கன்னா மாமாவுக்கு ஸ்பெஷல் சார் கொடுத்துருவோம். வாங்க மாமா, அது முதவா உனக்கு பயங்கரமா. அண்ணே இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. ஆனா பாஸ்டர் காணோம். ஆமா, இந்த பாஸ்டருக்கு தான் லேட் தான் வேலையே இருக்கு. அடிச்சு பாருங்க. போன் யோ ஹலோ ஹலோ. நீங்க பாஸ்டர். வாங்க சொல்லுங்க. பாஸ்டர் இயேசுவே மாமாவே வந்தாரு, நீங்களும் ஆளை காணோம். இல்ல கொஞ்சம் ஜாம்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஜேம்ல மாட்டிக்கிட்டீங்களா? ஆமா ஆமா. சரி சரி வேகமா வாங்க. சரி ஓகே சரி. ஓகே பாத்து அடிச்சிட்டீங்களா? வரடா. ஓகே. இயேசுவை மறந்தாலும் நம் சபை போதகரை அழைக்க மறக்கவே கூடாது. வருகிறார் பாஸ்டர் அல்ஃபான்சோ. பாஸ்டர் வந்தாரு. ஆமா ஆமா வந்தாரு பாஸ்டர். அக்ஷன் வந்தாரு. வாங்க பாஸ்டர். பாத்து வெயிட் பண்ணுங்க. வாங்க வீட்டுக்கு வந்து போங்க. நீங்க மேரி கிறிஸ்மஸ். வெரி கிறிஸ்மஸ். செல்வியை கொடுங்க. ஆமா வாங்க கொடுங்க. வா பாத்து போட்டுடுங்க. அவர் யாரு தெரியுமா? அவர்தான் இயேசு. இயேசு போறீங்க. என்னதான் நீங்க எங்க ரசித்து தரணும். ஞானஸ்தானம் கொடுத்தது எங்க பாஸ்டர். அதனால நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் இந்த உட்காந்துருக்கீங்கன்னா பாஸ்டர் உட்கார வச்சுருவோம். ஆமா அப்படியே வாங்க வாங்க. வாங்க பாஸ்டர் உட்காருங்க பாஸ்டர். பாஸ்டர் உங்க பையனை கூட்டிட்டு வரலையா பாஸ்டர்? காடி பார்க்கிங் பண்ணி. ஓ சரி சரி. வந்துருவேன். நான் அவருக்கு கேக்குறேன். சரிண்ணே, இதுக்கப்புறம் யார் வரானு? வெயிட் பண்ணி ஓகே பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்தாங்க. ஐயோ ஐயோ, அம்மா அப்பாவை மறந்தாலும் கூட்டாளிகளை மறக்க முடியுமா? வாங்க வாங்க கூட்டாளிகளே வாங்க. அம்மா உங்க கூட்டாளிலாம் வராங்க, அவங்க ட்ரெஸ் முடிச்சுட்டு வாங்க. நீங்க முதல்ல போய் பேசுங்க. சரி சரி சரி. Hi, come. Hello, welcome. Merry Christmas. Thank you so much for inviting us. This is your gift. Okay, thank you, thank you. This is for your brother. You guys are wait. Anna, couldn't get ஓ on. ஏமா பாஸ்டர் மாட்டீங்களா? எப்படி சொல்றது தெரியல. இருந்தாலும் நீங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஆனா நீங்க நின்று அழகா இருக்கும். அதனால அப்படி வந்து இங்க நின்றுக்கிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சிடலாம். கோச்சிக்காதீங்க. இசு வாங்க வாங்க. Okay, you can sit back there. உட்காருங்க எல்லாரும். Hey, I forgot to ask you, how's your brother? எங்க அண்ணனா நல்லதா இருக்காங்க. சரிம்மா, அப்புறம் அந்த பலகாரம்லாம். சரி இருங்க, நான் ஒரு gift வச்சிடுறேன். ஓகே ஓகே. இருங்க. ஒரு கேக் சுட்டியா எடுத்து வா. எல்லாத்துக்கும். Here, I made some cake. Eat. அதெல்லாம் கேக் சாப்பிடுங்க. Pastor, Pastor, பண்ணு. சரி, நான் அவருக்காக ஒரு கேக் வச்சிடுறேன். மாமா சாப்பிட்டு மாமா. ஆமா. ரொம்ப நல்லா Oh, thank you. சரி இருங்கண்ணே. சாப்பிட்டீங்களா? சரி. சாப்பாடு ரெடியா? அம்மா சாப்பாடு ரெடி ஆச்சா? ஆச்சிமா. ஓகே எல்லாரும் சாப்பிட கூட்டிட்டு போயிடுவோம். சாப்பிட்டு போயிட்டு போயிடலாமா? மாமா வாங்க, மாமா கேட்டீங்களா? இதே உட்காந்துருக்கு. வாங்க. சார், பின்னாடி வீட்டு நேரம் கொடுக்கணும். ஓகே, சார் போங்க. ஓகே. வா. ஒருவேளை ரொம்ப வருஷமா ஓப்பனா செய்யாம இந்த வருஷம் ஓப்பனா செஞ்சு நான் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமாம்மா, இந்த வருஷம் ஓப்பன் ஹவுஸ் கிறிஸ்மஸ் மோசமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபீல் பண்ணிதான். எனக்கு அப்படி ரொம்ப நாள் தோணுது. ஏதோ சூப்பர்ல குறை வச்சுட்டோமோ? ஐயே, நம்ம சாப்பாடு பிரம்மாண்டமா தானே செஞ்சோம். இல்ல டெக்கரேஷன் நல்லா இல்லையா? ஆமா, இவ்வளவு காசு கொடுத்து செலவு பண்ணிருக்கோம். என்ன? டெக்கரேஷன் வாய்ப்பு இல்லையே. நான்
அதனால அவர் கிளம்பிட்டாரு போல. அதான் ஐயோ. நம்ம கிறிஸ்மஸ் எப்படியா கொண்டாடுறது? ஆமா. ரொம்ப கவலையா இருக்கு. எல்லா ப்ரிப்பரேஷனும் செஞ்சு கடைசியா இயேசுவை மறந்துட்டோம். அதான் சரி. அடுத்த இருந்தாலும் வருஷம் அடுத்த வருஷம் நம்ம வந்து இயேசு முன்னாடி வச்சு எல்லா காரியமும் செய்ய அப்பதான் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் கிறிஸ்மஸ். கொஞ்சம் ஆழமாக யோசிப்போம். பரலோகத்தின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து ஒரு அரையணையில் அல்ல, ஒரு எளிய கன்றாட்டில் அமைதியுடனும் தாழ்மையுடனும் இந்த உலகில் பிறந்தார். அவர் பாவமின்றி பிறந்தார், ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக தன் உயிரையே அர்ப்பணித்தார். அவர் வல்லமை மிக்க ராஜா, ஆனால் எளிய மனிதராய் வந்து நம்மோடு வாழ்ந்து நம்மை நேசித்தார். அவரின் பிறப்பு இந்த உலகிற்கு வெறும் ஒரு நாளை அல்ல, ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வந்தது. அன்பு, அமைதி, கருணை, இரக்கம், மன்னிப்பு இவை அனைத்தும் அவரின் பிறப்பால் நம் இதயங்களில் விதைக்கப்பட்டன. கிறிஸ்துமஸ் என்பது அலங்காரங்களின் நாள் மட்டுமல்ல, பரிசுகளின் கொண்டாட்டம் மட்டுமல்ல. அது இயேசுவானவர் மனிதரை எவ்வளவு ஆழமாக நேசிக்கிறார் என்பதை நினைவூட்டும் ஒரு பரிசுத்தமான நினைவு நாள். இயேசு இல்லை என்றால் கிறிஸ்துமஸ் இல்லை, உண்மையான சந்தோஷம் இல்லை, இதயத்தை தொடும் அமைதியும் இல்லை. அவரின் பிறப்பு நமக்குள் ஒளியை ஏற்றியது, இருளில் நம்பிக்கையை விதைத்தது, உடைந்த மனங்களை சுகப்படுத்தியது. சுருக்கமாக சொன்னால், கிறிஸ்துமஸின் உண்மையான நாயகன் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துமஸின் உண்மையான செய்தி, இயேசு கிறிஸ்துவானவர் அளவற்ற அன்பும் மனிதருக்கான ரட்சிப்பும். இந்த கிறிஸ்துமஸ் அவரின் அன்பை நம் வாழ்க்கையால் வெளிப்படுத்துவோம். அமைதியையும் கருணையையும் மற்றவர்களுடன் பகிர்வோம். ஆமென்.
சரி, இந்த வருஷத்துக்கான கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி இதோட முடியுது. மீண்டுமாக வாலிப பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டு. ரொம்ப சிறப்பாக செஞ்சீங்க வாலிப பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சரி, இந்த நேரத்தில் சகோதரி கோமலாவை அழைத்து பிள்ளைகளுக்கான பரிசுகளை அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சபையின் போதகர் முன் வர அழைக்கிறோம். Okay, over to you. Shalom and blessed Christmas. This month வந்து எல்லாரும் ஃபேமிலிக்கும் ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்க சொன்னோம். ஸோ சோஃபாலாம் வாங்கி வச்சுருக்கீங்க. தேங்க்யூ. And Pastor, please come.